وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم وليستعفف الذين لا يجدون نكاحا حتى يغنيهم الله من فضله والذين يبتغون الكتاب مما ملكت أيمانكم فكاتبوهم إن علمتم فيهم خيرا وآتوهم مما لله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا عرض الحياة الدنيا ومن يكرهن فإن الله من بعد إكراههن غفور رحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. திருமண சம்பந்தப்பட்ட சட்டங்களின் தொடரில் இறுதியாக நடைபெற்ற நேற்றைய வகுப்பில் ஃபஸ்க் என்று சொல்லக்கூடிய பிரிவினை முறையை பற்றியும் அதனுடைய சட்டங்கள் சிலதை பற்றியும் கடைசியாக ஹுல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவின் முறையை பற்றி ஒரு அறிமுகம் நாங்கள் செய்தோம். நேற்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னோம், ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது, மனைவிடமிருந்து பிரியக்கூடிய ஒரு முறை. ஃபஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய முறையை பற்றி நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சில குறைகள் அல்லது அருவருக்கத்தக்க சில நோய்கள் இருவரிலுமோ அல்லது யாரில் ஒருவரிடத்தில் காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து பிரிவினை கோருவதுதான் நாங்கள் ஃபஸ்க் என்று சொல்வோம். ஹுல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. இதன் மூலமாகவும் கணவன் மனைவி கடையிலே பிரிவினை ஏற்படுகின்றது. இந்த ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய முறை என்பது மனைவிக்கு நாங்கள் வழங்கிய மகர் தொகையை பெற்றுக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது பொருட்களையோ அல்லது பணங்களையோ பெற்றுக்கொண்டு அந்த பெண்மணியை நாங்கள் தலாக் சொல்வதுதான் ஹுல் என்று சொல்வார்கள். அங்கே ஹுல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவு முறையில் மனைவிக்கு நாங்கள் வழங்கிய மகரை அவன் எங்களுக்கு திருப்பி தருகின்றார் அல்லது வேறு ஏதாவது ஒரு பணத்தொகையை ரொம்ப நான் உங்களுக்கு நான் தருகின்றேன், நீங்கள் என்ன தலாக் சொல்லி போட்டு வைத்திருங்க என்று அப்படி சல்லிகள் பணங்கள் அல்ல வேறு ஏதாவது காணிகள் போன்றவற்றையோ ஏதாவது ஒன்ற மனைவியிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த மனைவியை நாங்கள் விவாகரத்து செய்வதற்குத்தான் மார்க்கத்தில் ஹுல் என்று சொல்வார்கள். எனவே ஃபஸ்க்குக்கும் இந்த ஹுல் உக்மனையில் வித்தியாசம் இருக்கின்றது. ஃபஸ்க் என்று சொல்லப்படக்கூடியது நான் நேற்று சொன்னது போல அங்கே குறைகள் ஏதாவது பெரும்பாலும் காணப்பட வேண்டும் அல்லது நோய்கள் போன்ற கிட்டத்தட்ட அருவருக்கத்தக்க நோய்கள் போன்ற ஏதாவது அங்கே இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அங்கே ஃபஸ்க் அனுமதிக்கப்படுகின்றது. இந்த ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவை பொறுத்தவரையில் கணவன் மனைவி கிடையில மார்க்க வரையறைகளை பேணி நடக்கக்கூடிய ஒரு முறை பேண கஷ்டமாக இருக்கின்றது என்று மனைவி கருதக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த கணவனோட வாழ்க்கை நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்க என்னால் கஷ்டமாகும் என்று அந்த பெண் கருதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி நடக்காமல் இருந்தால் அவள் தொடர்ந்து பாவியாகவே நிலைமை வரும். அப்படி என்னால் தொடர்ந்து கணவனுக்குள்ள ஹக்களை வழங்கி கொண்டு தொடர்ந்து வாழ கஷ்டம் என்று அவள் கருதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கணவனுக்கு அவள் கணவனிடம் என்ன தலாக் சொல்லுங்கன்னு கோருகின்றாள். என்ன விட்டு விட்டு வைத்திடுங்கன்னு சொல்லுகின்றார். அதுக்கு பதிலாக நீங்கள் தந்த மகர் அவங்களுக்கு திருப்பி தாரேன் அல்லது உங்களுக்கு ஏதாவது பண வசதிகளை செஞ்சு தாரேன், ஏதாவது காணிகள் போன்றவற்றை உங்களுக்கு தாரேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு பொருளை வழங்கி அப்படி பிரிகிறதான் நாங்கள் ஹுல்ன்னு நாங்கள் சொல்வோம். இது நான் நேற்று சொன்னேன், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அவருடைய மனைவிய விஷயத்தில் தான் இஸ்லாத்தில் இவ்வாறான ஒரு முறை ஆரம்பமாக அறிமுகம் செய்யப்பட்டது. சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர் பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தார். அந்த பெண்மணி அதாவது இவரோட வாழ்வதற்கு விரும்பவில்லை.
முக்கியமான காரணம் அதில் வந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பில் அவர் ஒரு அலங்கோலமான ஒரு விகாரமான தோற்றத்தை கொண்டிருந்தார். ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு அலங்கோலம் சொன்னால் அந்த அவரோட முகத்தை பார்த்தா எனக்கு துப்பதான் நினைவு வருது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிச்சம் ஒரு அலங்கோலமான தோற்றத்தில் அந்த மனிதர் காணப்பட்டார். அந்த பெண்மணிக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கல இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமானவரோட வாழ்க்கை நடத்துவது. ஏன்னா அவரோட மன விருப்பம் இருக்கல, அது மன விருப்பம் இல்லாமல் இருந்தால் அங்கே வாழ்க்கையில் அது சந்தோஷமாக அமையாது. விருப்பம் இல்லாத சந்தர்ப்பத்தில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விருப்பத்தோடு செய்ய முற்பட மாட்டார். அந்த தவறுகள் அங்கே நடக்கலாம். அதனால் கணவன்ட அந்த முறையான ஹக்குகளை செய்யாமல் பாவத்துக்கு ஆளாகிடுவோம் என்று பயந்தார். அந்த சந்தை அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்போ முறைப்பாடு செஞ்சார். இப்படி நிலைமையில் தான் நான் இருக்கின்றேன், இவரோட வாழ்க்கை நடத்த கஷ்டமாக இருக்கின்றது, ஏன்னா இவரோட வாழ்ந்தால் நான் கணவனுக்கு நன்றி மறந்தால மாறிடுவேன்னு பயப்படுகின்றேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹுல் சம்பந்தப்பட்ட அந்த வசனம் இறங்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அவர் தந்த மஹரா தந்த அந்த தோட்டம் இருக்கின்றது, அதை கொடுக்கறது நீங்கள் ரெடியாக கேட்டாங்க. அவள் சொன்னா ஆம் நான் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாபித் இப்னு கைஸ் தான் பார்த்து சொன்னாங்க, இக்பலில் ஹதியத்தை இக்பல் ஹதீகத்தை, நீங்கள் வழங்கின தோட்டத்தை திருப்பி பாரமெடுத்து அவரை தலாக் சொல்லி போடுங்கன்னு சொன்னான். ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி அவர் தோட்டத்தை பாரமெடுத்து கொண்டு தலாக் சொன்னார். இப்போ அந்த மனைவியிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு தலாக் சொல்கின்றார். அப்படி மனைவியிடமிருந்து அந்த தலாக்கு பதிலாக மஹரையோ அல்ல வேற ஏதாவது பொருளையோ பெற்றுக்கொண்டு தலாக் சொல்வதை தான் நான் ஹுல்ன்னு சொல்கின்றோம். இந்த ஹுல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரிவு முறையும் இது மாதிரி ஃபஸ்ஸுக்கு ஒத்த ஒரு பிரிவு தான் சில சட்டங்கள். நான் நேற்று சொன்னோம், ஃபஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது அதுக்கு எண்ணிக்கை கிடையாது. ஒரு பெண்மணியை பல முறையும் திருப்பி முடிச்சு பசி பண்ணதுக்கு இயலும். அது ஒரு குறைங்காரமாக பசி செஞ்சு போட்டு அது இல்லா போன மருக முடிச்சா மருக அந்த குறை வந்து திருப்பி என்ன செஞ்சா அந்த மருகத்தில் விட்டு பசி பண்ணினா இப்படி பல முறையும் மாறதுக்கு இயலும். அதே மாதிரி ஹுல் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் இதில் ஃபஸ்ஸு போல தான். ஏன்னா இப்போக்கு அந்த பெண்மணியோட வாழ்க்கை நடத்த பெண்மணி கணவனோட வாழ்க்கை நடத்த கஷ்டம்னு நினைக்கிறா, மோசமான குணமுள்ள மாட்டு இருக்கின்றது. ஏன்னா இப்படியாரோ நான் வாழ்க்கை நடத்த கஷ்டம்னு நினச்சி தலாக்க சொல்லும்படி கேட்டால் நான் சொல்லிதாரேன். இப்படி தலாக் சொன்னது பிறகு ஹுல்லு செஞ்சது பிறகு அவர் திருந்திட்டார். அவர்கிட்ட மாற்றம் எப்படி இப்போ வழங்குது. இப்போ மருக அவரை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட மருக கல்யாணம் கட்டுறாங்க, மருக பிரச்சனை வருது, மருக இதே சிக்கல் அல்ல வேறு ஏதாவது சிக்கல் இப்போ ஹுல்லு பண்ணுறான். இப்படி ஒன்றுக்கு பல முறையும் ஹுல்லு பண்ண அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஹுல்லுக்கும் ஃபஸ்ஸுக்கும் உள்ள முக்கியமான ஒரு ஒத்துமை சட்டம் தான் ஃபஸ்ஸு செஞ்ச அந்த காலப்பகுதியில் அல்ல ஹுல் செஞ்ச அந்த காலப்பகுதியில் அந்த ரெண்டுக்குமே இதாக்கிற கட்டாயம். இதான் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தலாக்கில் இதா நாங்கள் அந்த தலாக் சொல்லி இதா இருப்போமா இருந்தால் அந்த இதாட காலப்பகுதியில் பெண்ணை மீட்டி எடுக்கலாம். எங்களுக்கு தலாக்கை வாபஸ் வாங்கி போட்டு மீட்டி எடுக்கிறது இயலும். நாங்கள் ஃபஸ்ஸு பண்ணி அதற்காக இதாய்க்கக்கூடிய காலப்பகுதியில் அல்ல இந்த ஹுல்ன்னு சொல்லக்கூடிய முறையில் பிரிவினை ஏற்படுத்தி அதற்காக இதாய்க்கக்கூடிய காலப்பகுதியில் திருப்பி எடுக்க முடியாது, மீட்டி எடுக்கிறதுக்கு இயலாது. ஏன்னா நான் ஃபஸ்ஸை வாபஸ் வாங்கிவிட்டேன் அல்லது இந்த ஹுல் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி மீட்டி எடுக்கிற வேலை செய்கிறது இயலாது. ஏன்னா தேவையாக இருந்தால் திருப்பி திருமணம் பேசி போகலாம். புதிய ஒரு பெண்ணை பேசி போகிற மாதிரி இவாவும் பேசி போகிறது இயலும். பேசி பைத்து இவாவும் உடம்பட்டு கணவனும் உடந்த வலிகாரன் பொறுப்புதாரி உடம்பட்டால் புதுசாக மாறு கொடுத்து புதிய ஒரு நிக்காக செய்கிறது இயலும். புதிய ஒரு நிக்காக செய்கிறதுக்கு இயலும். அது இவருக்காக இதாய்க்கிறன்றதுனால இந்த இதார கால பகுதியிலும் சரி அல்ல இதா முடிஞ்சது போகிற சரி அந்த பெண்ணை திருப்பி முடிக்கலாம். திருப்பி முடிக்கிறதுக்கு அந்த பெண் உடம்படணும், அந்த வலிகாரம் உடம்படணும். அப்படி உடம்பட்டால் திருப்பி திருமணம் செய்யலாம், மறுமணம் ஒன்று செய்கிறது இயலும். ஆனால் மீட்டி எடுக்கிற வேலை அனுமதிக்கப்பட மாட்டாது. மீட்டி எடுக்கிறாங்கிற அது தலாக்குக்கு மட்டும் குறிப்பான உண்டு. மீட்டி எடுக்கிற வேலை இங்கே ஃபஸ்ட்டு செஞ்ச சந்தர்ப்பத்தில் அல்ல ஹுல் செஞ்ச சந்தர்ப்பத்தில் அது அனுமதிக்கப்பட மாட்டாது. அடுத்ததாக நாங்கள் மூணாவது இந்த எங்கள்கிட்ட பரவலாக காணப்படக்கூடிய அந்த ஒரு பிரிவு முறை தான் தலாக்குன்னு சொல்லப்படக்கூடியது. இந்த தலாக்கை பற்றி அந்த குர்ஆனிலும் பல சட்டங்களை சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹதீஸ்களையும் பல சட்டங்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த தலாக் என்பது நாங்கள் ஒரு கணவன் அவரோட விருப்பத்தின் அடிப்படையில் மனைவியிட்டிருந்து எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ளாமல் மஹரையோ அல்ல வேறொன்மையை பெற்றுக்கொள்ளாமல் சும்மா விவாகரத்து செய்வது, இதுக்கு தான் நாங்கள் தலாக்கன்னு சொல்கின்றோம். சும்மா நாங்கள் மனைவியை பார்த்து எங்களுக்கு பிரச்சனை வருது, அதனால் மனைவியில் நாங்கள் நீ தலாக்குன்னு சொல்லி போட்டு போகின்றோம். அல்ல ஒன்று நான் தலாக் சொல்லிவிட்டேன்னு சொல்கிறாரோ அது, அல்ல ஒன்று விவாகரத்து செஞ்சு விட்டேன்னு சொல்கிறாரோ அது.
இப்படி பிரிகிறதுக்கு தான் நாங்கள் தலாக்கண்டு சொல்கின்றோம். தலாக்கண்ட அரபு மொழியில் அர்த்தம் விடுதலை செய்வது, கட்ட அவிழ்த்து போடுவது, இதுதான் அர்த்தம். அது அந்த மொழிக்கு கருத்து கட்டி வச்சு நாங்கள் சில மிருகங்களே போன்றதையோ அதை அவிழ்த்து போட்டால் அதுக்கு தலாக்கன்னு சொல்லுவார்கள். அல்லது யார் நாங்கள் சுதந்திரம் ஒன்று வழங்கினாண்டா அதுக்கு தலாக்கன்னு சொல்லுவார்கள், உரிமைட்டு போடுற மாதிரி. அது அப்போ அந்த பெண்மணி எங்களோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே நாங்கள் அனுப்புகிறோம், கட்டா வச்சு நாங்கள் வெளியிட போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தலாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தலாக் சொல்றதுல சட்டமான இஸ்லாத்தில் தலாக் சொல்ல அனுமதி இருக்கின்றதா அல்லது காரணங்கள் இல்லாமல் தலாக் சொல்லலாமா என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக காரணங்கள் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு பெண்ணை முடிச்சு போட்டு தலாக் சொன்னேன். ஏன் தலாக் சொன்னேன்? சும்மா. அப்போ எப்படி ஒரு காரணம் ஒன்றும் இல்லாமல் தலாக் சொல்வது சட்டமானது என்று நாங்கள் பார்த்தோம்டா, அப்படி எந்த காரணம் இல்லாமல் சும்மா தலாக் சொல்வது அது ஹராம் என்பது தான் பெரும்பான்மையான உலமாக்கள கருத்து. நாங்கள் சும்மா தலாக் சொல்லக்கூட காரணம் உண்டு இல்லாது ஒரு பெண்ணை நாங்கள் அவட வாழ்க்கையை நாங்கள் இடைவெளியாக்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தரர வலா திரார், நீங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நாங்கள் இப்படி ஒரு சும்மா எந்த காரணம் இல்லாமல் சும்மா தலாக் சொல்கிறதுனால அந்த பொம்பளைக்கு பெரிய பாதிப்பற போப்பது. எங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை 2ஆம் முறை முடிச்சு வைக்கிறங்கிற கஷ்டமான வேலை வாங்க, அவருக்கு திருப்பி திருமணம் அமைய மாட்டாது. குறிப்பாக இங்கே தலாக் நடக்குமா இருந்தால் பழைய கணவன் ஏதோ காரணத்தை தான் தலாக் சொல்லியிருப்பார்னு சொல்லி அங்கே விருப்பப்படாரவே பின்வாங்கிடுவார்கள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இடான வழியில் அகப்பட்டுக் கொள்கின்றது. இந்த அடிப்படையில் பல அறிஞர்கள் சும்மா தலாக் சொல்வது அது ஹராம் என்ற கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். சில அறிஞர்கள் காரணம் இல்லாமல் தலாக் சொல்வதை மக்ரூஹ் என்று சொல்வார்கள். அதுக்கு ஆதாரம் ஒரு ஹதீஸை அவங்க சொல்லுவாங்க, அப்கதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அந்த அனுமதித்த விடயங்களில் அந்த ஹலாலாக்கின விடயங்களில் அந்தாக்காகவே புரியமில்லாது, ஹலாலாக்கின விடயங்களில் நாங்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் புரியமில்லாது, எங்களுக்கு ஹலால் தான் ஆனால் அந்தாக்கு புரியமில்லை. அப்படி ஹலாலான விடயங்களை அந்தாக்காகவே வெறுப்பானது, அந்தாக்காகவே புரியமில்லாத ஒன்று தான் தலாக் என்று ஒரு ஹதீஸ் என்று சொல்லி அதில் ஹலாலானவற்றில் ஆக வெறுப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஹலால் என்ற அசில் அர்த்தம் செய்யலாம். அப்போ செய்யலாம் என்ற அந்த கருத்தை காட்டக்கூடிய ஹலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதனால சில அறிஞர்கள் இந்த தலாக்க காரணம் இல்லாமல் சொல்லுவது அங்கே கூட மக்ரூஹ் கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இந்த அப்கலுல் ஹலால் இலல்லாஹி தலாக் இது நிறைய சொல்லுவார்கள். ஹலாலான விடயங்களை அந்தாக்கு மிச்சம் வெறுப்பான தலாக் தான் என்று நிறைய சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படை இதை ஆதாரமாக கொண்டு நாங்கள் மக்ரூஹ் என்ற தீர்மானத்துக்கு வர முடியாது. எனவே மர்மத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தீங்கு இழைப்பது ஹராம். எனவே எந்த காரணம் இல்லாமல் நாங்கள் ஒரு பெண்ணை விட்டுடுவோமா இருந்தால் அந்த பெண்ணை நாங்கள் வாழ்க்கையை கஷ்டத்துக்கு ஆளாக்கி போட்டு போயிடும், ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு ஆளாக்குகின்றோம். அந்த பெண்ணுக்கு சில நேரங்களில் 2ஆவது வாழ்க்கை அமையவில்லை என்று இருந்தால் தொடர்ந்து அந்த பொம்பளை மரணம் வரைக்கும் கஷ்டப்படுவா. அப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்கள் முடிச்சு போட்டு ஆளாக்கி போட்டு போகிறது அது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு தீங்கு ஏற்படுத்துகின்றோம். அப்போ நாங்கள் இன்னொருவருக்கு பெரிய தீங்கு ஏற்படுத்துகிற ஹராம் என்ற அடிப்படையில் காரணம் இல்லாமல் தலாக் சொல்வது ஹராம் என்பது தான் ஆதாரபூர்வமான கருத்து. எனவே நாங்கள் தலாக் அப்படி சும்மா சொல்வது கூடாது. பிரச்சனை ஏற்படுமா என்றால் தலாக் சொன்ன பற்றி பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூட கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுமா இருந்தால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போவதில் பிரச்சனை இருக்கின்றது. பல காரணங்களால் பிரச்சனை வரலாம். அப்படி பிரச்சனை வர மறுமா இருந்தால் அந்த குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறான், ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, நீங்கள் 2 பேரை சமாதானப்படுத்தி தெரிவு செய்யுங்க. அந்த கணவனை புறத்தால் நீங்கள் ஒருவரை அவர் நீதிபதி போன்று செயல்படுத்துவார். அப்படி கணவனை புறத்தால் ஒருவரையும் மனைவியில புறத்தால் ஒருவரையும் நீங்க இந்த வாழ்க்கையை 2 பேருக்கும் இடையில ஷேர் செய்து வைக்க வேண்டி அவர்கள் 2 பேரும் கூடி பிரச்சனைக்குள்ள காரணங்கள்ன்றதை அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து அதை தீர்க்கத்துக்கு என்ன வழின்னு கண்டு பார்த்து அவங்க பிரச்சனை தீர்த்து அங்கே வாழ்க்கையை தொடர்புக்குள்ள முயற்சி செய்ய முற்பட வேணும். அந்த சொன்ன அவங்களோட பொறுப்பு அதுதான். அதுக்கு பின்னால் அந்த படிமுறை வைத்து அவங்க 2 பேருக்கும் வழங்குது, இது தீர்க்க இயலாத பிரச்சனை, இது சரி வராது, என்னை தீர மாட்டாது என்று கருதினால் தலாக் சொல்வதில் பிரச்சனை இல்லை என்று அந்த குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லை வழி அந்த 2 நீதிபதிகள் போன்று நியமிக்கப்பட்டவர்களும் சமாதான தூதர் போன்று செயல்பட்டவர்கள் அவங்க 2 பேரும் கருதுகிறாங்க இவங்க வாழ்றது தொடர்ந்து வாழ்ந்தால் தொடர்ந்து சிக்கல் தான். ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில் பெரியது தான் சரி என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களாக இருந்தால்
அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள வசதி அந்த ஏற்படுத்தி செஞ்சு கொடுப்பான். ஏன்னா அவங்க பிரிஞ்சு அந்த வேறு வாழ்க்கை வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி அவர் வேற பிரிஞ்சு போகலாம் என்று அந்த குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்போ பிரச்சனை வந்து இவரை தீர்க்கத்து 7 வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தலாக் சொல்ல அனுமதிக்கின்றதான் நாங்கள் வசனம் காட்டுகின்றேன். அப்படி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வாழ்க்கையில் சரி வராது, எந்த நேரமே பிரச்சனை தான் வந்தால் அங்கே வாழ்க்கை ஒரு சிக்கலான நிலைமையில் தான் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்காமல் அப்போ தலாக் சொல்லி போட்டு போகிற பற்றி பிரச்சனை இல்லை. சில கட்டங்களில் கட்டாயப்படுத்தி தலாக் சொல்ல வைப்பார் இஸ்லாமிய நீதிபதி. நாங்கள் விருப்பப்படாட்டியும் ஆனால் இஸ்லாமிய நீதிபதி கட்டாயப்படுத்தி தலாக் சொல்ல வைப்பார். என்ன ஒரு பெண்ணை வைத்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் அவளுக்கு தொந்தரவில் கொடுத்து கொண்டு இருப்போமா இருந்தால் அவளுக்கு தொடர்ந்து அவளை வாழ்வதில்லை, ஆனால் அவளை வச்சு நிற்கிறோம், அவளுக்கு நாங்கள் கஷ்டம் கொடுப்பதுக்காக வேண்டி அவளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வேண்டி அவளோட வாழ்றம் இல்லை, நான் வேலை கல்யாணம் கட்டிக்கொண்டு நான் சும்மா அவளை வச்சு நிற்கிறேன், எனக்கு வாழ்க்கை இருக்குன்னு அவளுக்கு வேற வாழ்க்கை அமையாது, நான் தலாக் சொல்லாத வரையில் அவளுக்கு வேறு வாழ்க்கை கிடக்காது, ஏன்னா அவளை நான் சும்மா வச்சுக்கிறேன் வாழ்றல்ல, இன்னொரு பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சு அல்லது கல்யாணம் முடிக்க நான் சும்மா வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு பெண்ணை நாங்கள் அப்படி வைக்கிறது இயலாது, கொண்ட வாழணும், இல்லாட்டி தலாக் சொல்லி போட்டுருவோம். ஏன்னா அவளுக்கு நாங்கள் மனைவியை என்ற பேரை வழங்கி கொண்டு குடும்ப வாழ்க்கையோட இணைந்து நடக்காமல் அவளுக்கு நாங்கள் தொடர்ந்து தீங்கல் செஞ்சு கொண்டு இருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லாது. இந்த அடிப்படையில் தான் நான் நன்றும் சொல்லி காட்டினேன், இஸ்லாத்தில் அதாவது சத்தியம் ஒன்று ஒரு கணவன் சத்தியம் பண்ணுவாராக இருந்தால் இந்த மனைவியோட நான் உடலோ கொள்ள மாட்டேன், சத்தியம் கொண்டார் அந்தாமி சத்தியமாக இதுக்கு பிறகு நான் இன்றையிலிருந்து 4 மாதத்துக்கு மேற்பட்ட ஒரு காலத்தை குறித்து அதாவது 6 மாதத்துக்கோ அல்ல 1 வருஷத்துக்கோ அல்ல 2 வருஷமோ அல்ல காலகாலமோ எப்படியோ இவளோட நான் உடலோ கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அப்படி ஒரு சத்தியம் பண்ணுவாராக இருந்தா அப்போ அந்த பெண்ணுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா அவள் மனைவியின் பேரில் இருப்பார், அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த இன்பங்கள் அவளுக்கு கிடைப்பதில்லை. அப்போ அப்படி ஒரு நிலைமை இஸ்லாம் அங்கீகரிக்கலால். அப்போ அந்த குர்ஆனில் சொல்கின்றான், லில்லதீன யுலூன மின் நிசாஹிம் தரப்புஸ் 4 அஷ்ஹுர். யாராவது அப்படி சத்தியம் பண்ணுவார்களாக இருந்தால் மனைவிமார்களோட வாழ்க்கை நடத்துவதில்லை என்று சத்தியம் பண்ணுவார்களாக இருந்தால் அவர்கள் 4 மாதங்கள் வரைக்கும் அவருக்கு அவகாசம் வழங்கப்படும். அப்படி ஒரு சத்தியம் பண்ணுவாராக இருந்தால் அந்த பெண் பொறுத்து நிற்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அவளுக்கும் வாழ்க்கையில் பங்கொண்டு இருக்கின்றது. எனவே அவள் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் செல்லலாம். அந்த சந்தர்ப்பத்தில் காந்தி கோர்ட்டுக்கு காந்திட்ட போய் சென்று அவள் முறைப்பாடு செய்வாராக இருந்தால் அந்த இஸ்லாமிய நீதிபதி அவளுக்கு 4 மாதம் அவகாசம் வழங்குவார். 4 மாதம் கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொல்லுவார். இவரை கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் அப்படி உங்களுக்கு இருக்குது இயலாது, நீங்கள் உடலுறவு கொண்டு தான் ஆகணும், அப்படி அவளை நீங்கள் துன்புறுத்த வேலை செய்கிறது இயலாது என்று சொன்னது பின்னால் 4 மாதம் அவகாசம் வழங்குவார். அந்த 4 மாத அவகாசத்துக்குள்ள அவர் சத்தியத்தை முறிச்சு போட்டு கட்டாயமாக உடலுறவு கொள்ளணும். அப்படி உடலுறவுல மறுப்பாராய்ந்தால் தொடர்ந்து மறுப்பாராய்ந்தால் அவரை பார்த்து சொல்லுவார், கட்டாயம் நீங்கள் தலாக் சொல்லுங்க. ஏன்னா நீதிபதி ஆர்டர் போட தலாக் சொல்லணும், அவரை தலாக் சொல்லித்தான் ஆகணுமா. அப்படி வாழாமல் சும்மா வாழாவட்டியை வச்சு நிற்கிறது இயலாது. ஏன்னா நீங்கள் தலாக் சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவார், பெண்ணுடைய உரிமையில் அங்கே இருக்கின்றது, அது அவங்களுக்கு செய்யலாம், நீங்கள் தலாக் சொல்லுங்க. அப்படி அப்பையும் மாறு தலாக் சொல்ல மறுப்பாராய்ந்தால் காதிக்கு ரைட் ஒன்று கிடைக்கும், காதிக்கு தலாக் சொல்லலாம். ஏன்னா நான் இவருக்கு பயில தலாக் சொல்கிறேன்னு சொல்லி போட்டு பிரித்து போடுவாரான். அப்படி தலாக் சொன்னாருன்னா அந்த பெண் இதாக பின்னால் அவருக்கு வேறு மறுவாழ்வு அமைச்சு கொள்வது இயலுமா. அப்போ அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காண்டி அப்படி ஒரு சத்தியம் பண்ணுறதை கூட இஸ்லாம் அனுமதிக்கலை. கூடினா 4 மாதம் தான் அப்படி அவருக்கு இருக்கலாம். அது அப்போ அதே மாதிரி ஒரு பெண்ணை அப்படி ஒருவர் சத்தியம் பண்ணாவிட்டாலும் அவர் முடிச்சு வைத்து நிற்கிறார், பெண்ணோட பிரச்சனை ஏற்பட்டது, என்னைய அவர் போயிட்டார். அது இப்போ தலாக் சொல்ல சொன்னால் தலாக் சொல்கிறார் இல்லை, அது இங்கே பெண் தனிமையில் இருக்கிறார், அவர் வேற எங்கே இருக்கிறார். இப்போ பல வருஷங்கள் அப்படி ஆக்கள் வச்சுட்டாலும் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கின்றது, தேவையாக இருந்தால் நீதிமன்றம் போகலாம். வைத்து இப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் காந்தி அவரை ஒன்றை வாழுங்க அல்ல தலாக் சொல்லணும்னு கட்டாயப்படுத்துவார். இப்படிப்பட்ட கட்டங்களில் அந்த பெண்ணை தலாக் சொல்கிற வாஜிப். ஏன்னா அவரை எப்படி தலாக் சொல்லவில்லை என்றிருந்தால் அவர் பாவி, அப்படி இல்லாட்டி அவரை வாழணும். அது ஏன்னா வாழ்வதும் இல்லை, அந்த பெண்ணை வாழ விடுவதும் இல்லை என்ற அமைப்பில் அப்படி வைத்து நிற்கிறதுக்கு இயலாது. ஏன்னா அந்த அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தலாக் சொல்வது கட்டாயம் என்ற அந்த சட்டத்தை வந்தடையும். அதுக்கு மாற்றமாக தலாக் சொல்லாமல் இருப்பாரா இருந்தால் அங்கே தலாக் அப்படி சொல்வது ஹராம் என்ற தீர்ப்பு தான் அங்கே வருகின்றது. ஏன்னா இப்படி சில சந்தர்ப்பங்களில் அப்படி தலாக் சொல்வது கட்டாயம் என்ற நிலைமைக்கு சேரும். அது இந்த தலாக்கை பொறுத்தவரையில் இதை சட்டத்தை பற்றி நிறைய பேர் தெரியாமல் அவசரப்பட்டு தலாக் சொல்லுவார்கள். மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தலாக் முறைகளும் இருக்கின்றது. எனக்கு தலாக் சொல்ல வேண்டிய தேவைப்பட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் தலாக் சொல்லக்கூடாது.
தலாக் சொல்ல தடை செய்யப்பட்ட நேரங்களும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அறிஞர்கள் ஹதீஸின் அடிப்படையில் தலாக்கை 2 வகையாக பிரிப்பாங்க. தலாக் சுன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது, அதுதான் அனுமதிக்கப்பட்ட தலாக். அந்த சந்தர்ப்பத்தில் பெண்ணை தலாக் சொல்ல அனுமதிக்கப்பட்ட தலாக். இந்த தலாக்கை சொன்னால் அங்கே தலாக் உண்டாகும். அவர் தலாக் சொன்னது அவருக்கு பாவம் இல்லை. இன்னொரு வகைக்கு தலாக் பிதாய் என்ற அர்த்தம் அது ஹராமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தலாக் சொல்லக்கூடாது. அப்படி தலாக் சொன்னால் தலாக் நடக்கலாம், ஆனால் பாவம் செஞ்சது. அந்த சந்தர்ப்பங்களை தலாக் சொல்லக்கூடாத சந்தர்ப்பங்கள். அப்படி கூடாத சந்தர்ப்பத்தில் தலாக் சொல்லுவாராக இருந்தால் அதுக்கு தலாக் பிதாய் என்று சொல்வார்கள். மார்க்கத்தை தடை செய்யப்பட்ட தலாக் அதை செய்யக்கூடாது. இந்த வழக்கத்தை பொறுத்தவரை தலாக் சுன்னியை பொறுத்தவரையில் ஒரு தலாக் சுன்னி எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட முறையாக தலாக் சொல்வது என்ற அர்த்தம், ஒரு பெண் மாதவிடாயிலிருந்து சுத்தமானது பின்னால், பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு மாதவிடாயிலிருந்து சுத்தமானதுக்கு பின்னால் அந்த துப்புரவான காலப்பாதியில் அவளை உடலுறவுறதுக்கு முன்னால் அவளை தலாக் சொல்வது. இங்கே 2 முக்கியமான அம்சங்கள் அதை இடம்பெற வேண்டும். ஒன்று, அந்த காலப்பாதி சுத்தமான காலப்பாதியாக இருக்க வேண்டும். எனவே மாதவிடாய் காலப்பாதியில் தலாக் சொல்வது தலாக் சுன்னி அல்ல. ஒரு பெண்ணை நாங்கள் வார காலத்திலாம் சும்மா ஆசைப்பட்டு தலாக் சொல்கிறது இயலாது. வாழ்றதுக்கு 7 ஆண்டு நாங்கள் முடிவு எடுப்போமா இருந்தால் தலாக் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பொருத்தமான காலம் இருக்கின்றது. ஏன்னா இந்த பெண்ணுடைய நிலைமையை நாங்கள் பார்க்க வேணும். அந்த பெண் மாதவிடாய் கால பகுதியில் முதலாவது இருக்கக்கூடாது. மாதவிடாயிட்டு சுத்தமாக இருக்க வேணும். மாதவிடாயிட்டு சுத்தமாக இருந்தாலும் கூட அந்த சுத்தமான காலப்பகுதியில் அவளோட உடலுறவு கொண்டு இருந்தா அந்த காலப்பகுதியிலையும் அவருக்கு தலாக் சொல்கிறது இயலாது. எனவே மாதவிடாயிட்டும் சுத்தமான காலப்பகுதியில் தலாக் சொல்லப்படணும். அந்த துப்புரவான காலப்பகுதியில் அவளோட இணைந்து இருக்கக்கூடாது. எனவே ஃப்ரெஷ், அதாவது மாதவிடாயிட்டும் துப்புரவானத்தோட அதுக்கப்புறம் அவளோட இணையறதுக்கு முன்னால், அப்படி துப்புரவானத்துக்கு அப்புறம் அவளோட இணையக்கூடாது. அப்படி இணையறதுக்கு முன்னால் அவளை தலாக் சொல்கிறது தான் தலாக் சுன்னின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மாற்றமானது தான் தலாக் பிதாய்ங்கிறது. இது ஹதீஸில் கருத்திலிருந்து பெறப்பட்ட சட்டங்களும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு உமர் தான் அவங்களுக்கு, அதாவது அவர் முடித்த மனைவி மேலே திருப்தி இருக்குல்ல, இப்னு உமர் தான் திருமணம் செஞ்சிருந்தார்கள். அந்த மனைவி பேரில் உமர் தானுக்கு திருப்தி இருக்குல்ல, ஏதாவது முறையான காரணங்கள் கண்டு திருப்தி அடையலாம். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க, மகன்ட்டா நீங்கள் தலாக் சொல்லி இந்த பெண்ணை விட்டுடுங்க. ஆனாலும் இப்னு உமருக்கு அந்த பெண்மணியில் விருப்பமாக இருந்தாங்க. இவங்கள்ட்ட முறையான ஒரு காரணத்துக்காண்டி வாப்பக்கு அந்த பெண் படலை. எனவே தலாக் சொல்ல சொன்னாங்க. அவங்க பின்வாங்கினா அவங்க தலாக் சொல்லலாம். அது அப்போ உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி சொன்னாங்க, மகனுக்கு தலாக் சொல்ல சொன்னேன், அவர் விடுறாரு இல்லைன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாப்பா சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னதை கேட்டு அதுக்கு பின்னால் இப்னு உமர் தான் தலாக் சொன்னாங்க. தலாக் சொன்னது பிறகு அதே உமர் ரலியல்லாஹு இப்போ வாப்பா வருகின்றார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, எனது மகன் இப்னு உமர் மனைவி மாதவிடாயா உள்ள காலப்பையில் தலாக் சொல்லிட்டாரு. என்னை இப்போ தலாக் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்ன சந்தர்ப்பம் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்ட சந்தர்ப்பம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு உமருக்கு சொல்லுங்க, நீங்கள் அந்த தலாக்கை வாபஸ் வாங்கி மீட்டெடுக்க சொல்லுங்க. ஏன்னா தலாக் சொன்ன காலம் சரி வராது. ஏன்னா அவர் இது குத்தமான ஒரு காலப்பையில் தலாக் சொல்லிக்கிறார். எனவே அவரை மீட்டெடுங்க சொல்லுங்க. மீட்டெடுத்தது பின்னால் அது பிறகு துப்புரலாம் வந்தது, துப்புரவாகி அதில் முடிஞ்சது பிறகு அவருக்கு தேவையான பிறகு தலாக் செலுத்தி சொல்லுங்க. அப்போ இப்போக்கி அவரை மீட்டெடுக்க சொல்லுங்க. அது மீட்டெடுத்து போட்டு பிறகு துப்புரவானது பின்னால் தேவையான பிறகு தலாக் சொல்லுங்கன்னு அவருக்கு சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீஸில் ரசூலா சொன்ன தலாக்கை கூட கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி இருக்க சொல்லி சொன்னாங்க. எடுத்து போட்டு பிறகு தேவையாக இருந்தால் தலாக் சொல்ல சொல்லி சொன்னால் துப்புரவானது பின்னால். அப்போ இது கருத்தை இதை காட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய் கால பகுதியில் அப்படி தலாக் சொல்வதை அந்த அனுமதிக்கல. அது ஏன்னா அவனோட முறையான இதால காலப்பகுதி ஆரம்பிக்கிற அந்த துப்புரவான காலப்பகுதி இருக்க வேணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துப்புரவானது பின்னால் நீங்கள் தலாக் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்தாமியை தான் கட்டளையிட்டு இருக்கின்றான். ஃபத்தல்லிகூன லிஇத்தத்திஹின்ன, அந்த குர்ஆனில் சொல்கிறான், அவங்களோட இதாட காலப்பகுதி ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் தலாக் சொல்லுங்க. அப்போ துப்புரவான காலப்பகுதியில் தலாக் சொல்லுங்கன்னு தான் அந்த சொல்லுகின்றான். எனவே துப்புரவான காலப்பகுதியில் தலாக் சொல்ல வேணும். இதனால் பாதிப்பு என்னாண்டா, இந்த மாதவிடாய் காலப்பகுதியில் அந்த பெண்ணை தலாக் சொல்கிறதுனால பெண்ணுடைய இதாட காலங்கள் கொஞ்சம் நீளமாக போகலாம்.
ஆனால் அந்த பெண்ணுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி துப்புரவான காலப்பகுதியில் அந்த பெண்ணோட உடலுறவு கொண்டு போட்டு அப்படி அதே துப்புரவான காலப்பகுதி தலா சொல்லி ரசூலுல்லாஹ் வாரமும் சொன்னார். ஏன்னா சில நேரங்களை வேறு இப்படி தலா சொன்னது பின்னால் பிறகு தெரிய வரலாம் மனைவி கற்பமாகலாம். சில நேரங்களில் இப்போ மனைவி கற்பமாயிட்டா கவலைப்படலாம். சில நேரங்களில் அப்போ மனைவி இப்படி கற்பம் உண்டாக்கி அவங்க பிள்ளைன்னு கிடைச்சிக்குதே இப்போ என்ன செய்ய தடுமாறலாம். சில நேரங்கள் அவரை கவலைப்பட்டாலும் கூட அவர் புரோஷம் இல்லாமல் வைக்கும். கவலை புரோஷம் அளிக்காது. சில நேரம் அது 3ஆவது தலாக்காய்தான் ஒன்று செய்தியெல்லாம் போய்த்திடும். மீச்செடுக்கிறதெல்லாம் மேலாக போய்த்திடும். அப்போ இப்படியெல்லாம் சில நேரங்களில் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருப்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாயின் துப்புரவானது பிறகு உடலுறவு கொண்டாரண்டா அப்பையும் தலா சொல்றது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. சில நேரம் கற்பம் உருவாகிக்கலாம். அப்போ மாதவிடாய் உண்டாயிட்டா எங்களுக்கு தெரியும் கற்பம் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு துப்புரம் ஆகிட்டா இப்போ கற்பது வாய்ப்பு இல்லை காலப்பாதியம். இப்போ உடலுறவு கொள்றதுக்கு முன்னால் நீங்கள் தலா சொல்லுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த முறையான தலாக்குவாங்க. எனவே அந்த தலாக் சுன் என்பது மனைவி மாதவிடாய் துப்புரவாகி அந்த காலப்பகுதியில் அவளோட உடலுறவு கொள்றதுக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய தலாக்கு தான் நாங்கள் தலாக் சுன்னி சொல்லுவோம். இது சுன்னி என்று சொன்னதுனால தலாக் இது சுன்னத்தான தலாக்குன்னு அர்த்தம் அல்ல. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தலா சொல்றது அனுமதிக்கப்பட்ட முறையான காலப்பகுதி. ஏன்னா மார்க்கம் லேசில் தலாக்க சுன்னதன்னு சொல்லாது. ஒரு இக்கட்டு வந்து அல்லாமல் ஏன்னா பந்த அடிப்படையில் நாங்கள் இது சுன்னத்தன கருத்தை வழங்கக்கூடாது. பொதுவாக அனுமதிக்கப்பட்ட தலா சொல்லுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தலா சொல்வதை நாங்கள் தலாக் சுன்னி சொல்கிறோம். இதுக்கு மாற்றமாக நாங்கள் வரக்கூடிய தலாக் தான் தலாக் பிதாய் என்பது. தலாக் பிதாய் 2வது மனைவி மாதவிடாய் இருக்கும் காலப்பகுதியில், மனைவி மாதவிடாய் ஏற்பட்டுக்கிற காலப்பகுதியில் அல்லது சுத்தமாகியதுக்கு பின்னால் அந்த காலப்பகுதியில் அவளோட உடலுறவு கொண்டு போட்டு தலாக் சொல்கிறது. இந்த ரெண்டுமே தலாக் பிதாயில் வகையில் சேரக்கூடியது. இப்படி தலாக் பிதாயான அமைப்பில் தலாக் சொல்லுவாரா இருந்தால் தலாக் நிகழும். ஆனால் அது பாவம். அப்படி தலாக் சொன்னது பாவம். ஏன்னா பிதாயின் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஹராம், அது தடுக்கப்பட்ட முறை. அப்படியே ஒரு தலாக் சொல்லுவாரா இருந்தால் அந்த தலாக்கில் மனைவியை மீட்டி எடுக்கிறது சொன்னார். மீட்டி எடுத்து போட்டு திருப்பி தேவையாக இருந்தால் துப்புரவானது பிறகு உடல் கொள்றதுக்கு முன்னால் அவர் தலாக் சொல்லுவார். இதுதான் தலாக் பிதை என்பது. ஏன்னா இந்த தலாக் பிதை அமைப்பில் தலாக் சொல்வது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது காலப்பகுதி அடிப்படையாக வச்சு தலாக் பிதை என சொல்லக்கூடிய முறை நாங்கள் சொல்லுவோம். தலாக்கில் நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக அவசரப்பட்டுவிடக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்டு தலாக் சொல்வது மூலமாக சில நேரங்கள் அந்த பெண்ணை எங்களுக்கு நிரந்தரமாக இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடலாம். அவசரப்பட்டு நாங்கள் 3வது முறை தலாக்கை சொல்லிடுவோமா இருந்தால் பிரச்சனை வந்துவிடுவோம். அது ஏன்னா அதனால் வாழ்க்கை நாங்கள் கோபங்களுக்கெல்லாம் அவசரப்பட்டு தலாக் சொல்லிடக்கூடாது. சொன்னால் தலாக் உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 3 விடயங்கள் இஸ்லாத்தில் காணப்படுகின்றன. அந்த 3 விடயங்களில் பரிஹாசத்துக்கு இடம் இல்லாது. அதில் பரிஹாசத்துக்கு இடம் இல்லை. ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஸலாசுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வஹஸ்லுஹுன்ன ஹஜித்துன். ரசூலுல்லாஹி சொன்னா 3 விஷயங்கள் காணப்படுகின்றன. அந்த 3 விஷயங்களில் அதை நீங்கள் உண்மைக்கு சொன்னீங்கன்னா அதை உண்மைக்கு சொன்னால் உண்மையாக கருதப்படும். அதில் பரிஹாசத்தை சொன்னீங்கன்னாலும் அது உண்மையாக தான் கருதப்படும். அதில் விளாட்டு இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 3 சொன்னாங்க நிக்காக வச்சுக்கணும் விளையாடுறதுக்கு இயலாது. ஏன்னா ஒரு நிக்கால பொறுப்புதாரி ஆகக்கூடிய ஒருவர்கிட்ட பார்த்து ஒரு வாலிபரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு இந்த மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன் என்று சொல்லிட்டாருண்டா சொன்னது பின்னால் அந்த வாலிபர் நான் பாரம்பரியத்தையும் சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டா இப்போ பொறுப்புதாரி சொல்ல போகிறார், நான் அதை பரிஹாசத்தை சொன்னேன் என்று சொன்னால் அப்படி பரிஹாசம் செய்து வராது. பரிஹாசத்தை சொல்லியிருந்தாலும் கூட நிக்காக கூடும். ரசூலுல்லாஹி சொன்னால் இதில் விளையாடுறதுக்கு இயலாது. இந்த 3 விஷயத்துலையும் பரிஹாசம் பண்ண ஜாதி இல்லை. ஏன்னா அப்படி பரிஹாசத்தை சொன்னீங்கன்னா அது உண்மைதான். நீங்கள் உண்மைக்கு முடிச்சு கொடுத்தாமல் அது உண்மை தான். பரிஹாசத்தை முடித்தாலும் அவர் பாரம்பரியத்திட்டாண்டா அது உண்மையாயிடும். எனவே அவர் பாரம்பரியத்தா செய்ய வழியில்லாக்கால கொடுத்தானாகும். பரிஹாசம் செய்யறது இயலாது. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால் மோலா நிக்காஹில் பரிஹாசம் இல்லை. அடுத்தது தலாக் சொல்கிற விஷயத்தில் மனைவி பார்த்து உன்னை நான் தலாக் சொல்லி போட்டேன் என்று சொன்னால் ஒரு தலாக் உண்டாயிரும். இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய சொல்ல நாங்கள் சொல்லிட்டோம்னா தலாக் உண்டாயிரும். இதில் அவர் உண்மைக்கு சொல்லியிருந்தாலும் தலாக் உண்டாயிரும். அவர் தலாக் சொன்னது பின்னால் இல்லை நான் பரிஹாசத்துக்கு தான் சொன்னேன்னாலும் அவர்கிட்ட ஒரு தலாக் நடந்துட்டுவார்.
அப்போ அவருக்கு திருப்பி மனைவி அதை வாழ்றதா மீட்டு எடுக்கலாம். இப்போ சிக்கல்னா ஒரு தலாக்கு முடிஞ்சுவாங்க, அவருக்கு இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்குவாங்க. அப்போ அங்கே தலாக் நடந்துருமா அது. அப்போ மீட்டு எடுத்தாலும் அங்கே தலாக் கொண்டு அங்கே கணக்கெடுக்கப்பட்டுடுவாங்க, அவருக்கு இன்னும் பேலன்ஸ் 2 தான் இருக்கின்றது. அப்போ இதில் வந்து நாங்கள் தலாக் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நீயத்தை நாங்கள் வைக்கல, அதில் தலாக் சொல்கிற நோக்கத்தரை சொல்லலை, அதில் கோவம் வந்து நான் சொல்லி போட்டேன் என்றெல்லாம் சொல்லுவாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் தலாக் நடந்து தான் செய்யும். ஏன்னா பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க கோவத்தில் தலாக் சொல்லி போட்டேன், பெரும்பாலும் தலாக் கோவத்தோடு தான் வரும். அது ஏன்னா இறக்கத்தில் சொல்கிற சாமனன் இல்லாத வாங்க. ஏன்னா தலாக் பெரும்பாலும் கோவத்தில் மாறு. ஒருவருக்கு கோபம் வந்து அவரை தன்னை சுய புத்தியை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் கோபம் வருமா இருந்தா, சிலருக்கு கோபம் வந்தால் பைத்தியம் மாற மாதிரி செயல்படுவார்கள், அவருக்கே விளங்காத என்ன சேரம் சொல்லுவாங்க. ஏன்னா பொறத்தான் கவலைப்படுவாங்க. அப்படி ஒரு போத பிடித்தரமாக நடக்கக்கூடிய கட்டத்துக்கார சென்று இருந்தாருண்டா அவரோட புத்தி இழக்கக்கூடிய அளவுக்கு அவர் கோபம் வந்திருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் அவர் புத்தி இல்லாதவர் என்ற அடிப்படையில் அவரோட தலாக்கு செல்லுபடியற்றதாக போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் தெளிவோடு தான் இருப்பாரா இருந்தால் அங்கே தலாக் நடக்கத்தான் செய்யும். அப்போ தலாக்கை சொல்லக்கூடிய ஒருவர் அதில் நிபந்தனை சொல்லுவாங்க, தலாக் சொல்லக்கூடியவர் அவர் சுய புத்தி உள்ளவராக காணப்பட வேணும். ஏன்னா அதுக்கு மாற்றமாக தலாக் சொல்லக்கூடியவர் பைத்தியத்தில் தலாக் சொல்லுவார் ஆய்ந்தார், கணவருக்கு பைத்தியம், அவர் மனைவி பார்த்து எத்தனை தலாக் சொன்னாலும் தலாக் நடக்காது. ஏன்னா அவர் சுய புத்தி உள்ளவர் அல்ல. அது அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது, இந்த சக்ரான் போதை பிடித்த போதளிக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு நிறைய நடக்க வாய்ப்புள்ளனும். அது சிலர் இரவு நேரங்களில் தாராளமாக குடிச்சு போட்டு வருவாங்க, குடிச்சு போட்டு வந்து போதையில் வந்து மனையில் சனை பிடிச்சி போட்டு தலாக் சொல்லுவார். அது இப்போ போதை அளிக்கக்கூடிய ஒருவர் அவர் தலாக் சொல்லுவாராக இருந்துச்சுன்னா அதை நிலைமை நான் போதை சொல்லக்கூடியதில் 2 கட்டம் இருக்கின்றது. ஒன்று சிலர் போதையில் இருப்பாங்க, கொஞ்சம் பேச்சு தான் கூட இருக்கும், ஆனால் எல்லாம் அவங்க புரிஞ்சு சொல்லக்கூடிய எல்லாம் தெளிவிக்கின்றது, பைத்தியாகிற மாதிரி பேச மாட்டாரோ. அது ஏன்னா அவளுக்கு எல்லாம் தெளிவோடு இருப்பாரா இருந்தால் அப்பாவோட புத்தியில் பிரச்சனை இல்லை. அது அப்போ அவரை சாதாரண போதையில் அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வேலை செய்வார், கொஞ்சம் கூட பேசுவார், மற்றபடிக்கு அவருக்கு எல்லாமே தெளிவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தலாக் சொல்லுவாரா இருந்தால் தலாக் நடக்கும். அதுக்கு மாற்றமாக சிலர் போதை கடுமையாகிட்டாங்கண்டா அவரோட செயற்பாடு அவர் பைத்தியார மாதிரி தான் காணப்படுவார். அப்போ அந்த கட்டத்துக்கு அவர் போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய தலாக்கில் சட்டம நாடுகளில் அறிஞர் கடை மிகப்பெரிய கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இப்படி போதை ஏற்பட்டாக்கள் 2 பிரிப்பார்கள். சிலர் இருக்கின்றார்கள் அவருக்கு போதை ஏற்பட்டதில் சில நியாயங்கள் இருக்கலாம். அவருக்கு போதை ஏற்பட்டதில் நியாயம் எப்படி வரலாம், அவருக்கு சில நேரங்களில் இது போதையூட்டக்கூடிய பானம் என்று அவருக்கு தெரியாமல் அவர் குடிச்சிட்டாரு. அவருக்கு உண்மையிலே இது போதையூட்டக்கூடிய பானம் என்று தெரிஞ்சிருந்தால் குடிச்சிக்க மாட்டார். அவர் ஏதோ மருந்தை நினச்சி அல்ல வேறு ஏதாவது பானம் நினச்சி குடித்தார், பார்த்தா போதை கடுமையாக வந்துட்டு, அல்லது அவரை பலாத்காரப்படுத்தப்பட்டு அவருக்கு பறுக்கப்பட்டது போதையுடைய பானத்தை. அவர் போதை பொருளை வாயிலையும் வைக்காத ஒருவர், சில மோசமான நண்பர்கள் அவரை பிடிச்சி பலாத்காரப்படுத்தி வாயில் அப்படியே ஊற்றி விட்டாரெல்லாம். இதனால் அவர் போதையப்பட்டது, அந்த போதையில் போய்த்து மனைவி தலாக் சொன்னாரோ. அது இப்போ இந்த தலாக்கும் நிறைவேற மாட்டாது. அதே அவர் போதை அளிக்கக்கூடியவர் அவர் போதையப்பட்டது கூட அவர் நியாமன காரம் இருக்கின்ற மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முறையில் அவர் போதையப்படுத்தி கொள்ளலை. அடுத்தது 2வது கட்டம், அவர் பாவம் என்று தெரிஞ்சுக்கண்டே இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தானே குடிப்பான், பாரு பைத்து குடிச்சு போட்டு வராரோ. அது அதில் வீட்டு போத்தில் எடுத்து வந்து குடிக்கிறாரோ. அது இப்போ அவர் பாவான அமைப்பில் தான் அங்கே போதையப்படுகின்றது. இந்த கட்டத்தில் அவர் தலாக் சொல்வாராக இருந்தால் அவர் வரம்பு மீறி செயல்பட்டு தனக்கு தானே போதை ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே அப்படி ஒரு தவறை செஞ்சு கொண்டு அவர் செஞ்சதுனால சிலர் அவர்கிட்ட தலாக்கு சொன்னால் தலாக் கூடும், இப்படிப்பட்ட ஆக்களுக்கு இப்படி தான் தண்டனை வழங்கணும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி அப்படி தலாக் கூடும்னு சொல்லியிருக்கின்றார்கள். வேறு சில அறிஞர்கள் எப்படியாவது அந்த குத்தம் வேற, இது போதை அடிக்கிறார், சுயபுத்தி இழந்திருக்கிறார், இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படக்கூடிய தலாக் நடக்காது. எனவே ஆதாரபூர்வமான கருத்து அப்படி போதையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் போதை ஏற்பட்டது நியாயங்கள் இருக்கலாம், அல்ல நியாயம் இல்லாமல் வேணுமென்றே போதை ஏற்படுத்தி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் போதை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய தலாக் செல்லுபடியாகாது. எனவே அடுத்த 3வதாக வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து தலாக் சொல்லக்கூடாது. வற்புறுத்தல் சில நேரங்களில் பலாத்காரப்படுத்தப்பட்டார், துப்பாக்கி முனையில் ஒரு ஆள் தலாக் சொல்ல வைக்கப்படுது. ஏன்னா இவர் முடித்த ஒரு பெண்ணை வேறத்தர் அடைய நினைக்கிறாரோ. அது அவர் இவரை பலாத்காரப்படுத்தி துப்பாக்கி முனையில் பயங்காட்டுற தலாக் சொல்லி இல்லாட்ட நான் கொண்டு போடுவேன். ஏன்னா இப்படி அந்த துப்பாக்கி முனையில் அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து மாதிரி ஒரு கட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் விருப்பமின்றி அப்படி தலாக் சொல்லுவாரா இருந்தால் அந்த தலாக்கும் செல்லுபடியாகாது. ஏன்னா அவர்கிட்ட சுய விருப்பத்தின் அடிப்படையில் தலாக் வரணும்.
அவரே பயமுறுத்தல் விடுக்கப்பட்டு அதுக்கு அடிபணிந்து அவர் தலாக் சொல்வாரா இருந்தால் அவருடைய தலாக் நடைபெற மாட்டார். இந்த நிபந்தனை 3 மாட்டை இருந்தால் தான் அவருடைய தலாக் நடைபெறும். அவர்கிட்ட நல்ல ஷேபத்தி இருக்க வேணும். அவர் பைத்தியகாராவில் போதைப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடாது. அடுத்தது தலாக் சொல்லக்கூடிய வயதை வந்தவத்தராக இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் கல்யாணம் முடிச்சு வைக்கப்படலாம். அப்படி வைக்கப்பட அவங்க பருவ வயது அடையிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடிய தலாக் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது அவர் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தலாக் சொல்லி இருக்கணும். இந்த 3 நிபந்தனை இருந்தால் தான் அவருடைய தலாக் செல்லுபடியாகும். அப்படி இல்லா பட்சத்தில் தலாக் செல்லுபடியாக மாட்டாது. தலாக் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் தலாக்கில் நாங்கள் அவசரப்பட்டு எல்லாம் சொல்லிடாமல் தேவை ஏற்படுமா இருந்தால் ஒரு தலாக்கை நாங்கள் சொல்லணும். தேவை ஏற்படுமா இருந்தால் ஒரு தலாக்கை நாங்கள் சொல்லுவோம். ஏன் சொன்னால் சில நேரங்கள் நாங்கள் இப்போக்கி தலாக் சொல்ல முன்வெடித்து போட்டு பிறகு நாங்கள் கவலைப்படலாம். எனவே சில நேரங்களில் அவசரப்பட்டுட்டோம். ஏன்னா இந்த பெண்ணோட வாழலாம், ஏன்னா அவளுக்கு மோசமான பெண்ணெல்லாம் நாங்கள் கருதலாம். அப்போ நாங்கள் ஒரு தலாக்கை சொல்லிட்டோம்னா இதால கால போது எங்களுக்கு அந்த பெண்ணை மீட்டு எடுக்கிறதுக்கு இயலுமா. அப்போ மீட்டு எடுக்கிறது அவகாசம் இருக்கின்றது. அந்த தலாக்கை கேன்சல் பண்ணி நாங்கள் திருப்பி மனைவி ஆக்கி கொள்ளலாம். அப்போ ஒரு தலாக்கை சொல்கிறது, அதுக்கு பின்னால் மரியாதை தேவைப்பட்ட 2வது தலாக்கை சொல்கிறது, அதுக்கு பின்னால் 3வது தலாக்கை சொல்கிறோம். அது அப்போ இந்த அமைப்பில் தான் இஸ்லாம் காட்டி தந்த தலாக் முறம். அது ஒவ்வொரு முறை தலாக் சொல்கிறோம். அது எனவே இதில் இஸ்லாம் காட்டித்தராத இஸ்லாம் அனுமதிக்காத இன்னொரு முறை தான் 3 தலாக்கை முறைமிக்க சேர்த்து சொல்கிறது. ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த நிறைய ஆக்கள் கோவம் வந்தால் சொல்லிடுவாங்க தலாக் தலாக் தலாக்குன்னு 3 மடிக்குன்னு வைத்திருவார். அப்படி 3 தலாக்கையும் நம்ம ஒரே சந்தர்ப்பத்தில் சொல்வதும் இந்த பிதை முறையில் சேரக்கூடிய நோய். அப்படி செஞ்சால் தலாக் அந்த சின்ன பாவம் ரசூல் ஸல்லல்லாஹு காட்டித்தராத ஒரு முறை. அது ஏன்னா தலாக்க முதலாவது படிமுறையில் சொல்லப்படணும். 3 முறை மிக சேர்த்து சொல்லப்படுமா இருந்தால் அந்த இது மாதவிடாய் காலப்பையில் தலாக் சொல்லப்பட்ட மாதிரி செஞ்சது ஹராம். தலாக் நிகழுமாகிற தலாக் நிகழும். இதில் கடுமையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்படி 3 சேர்த்து ஒரேமிக்க சொல்லப்படுமா இருந்தால் 3 சேர்த்து ஒரேமிக்க சொல்லப்படுமா இருந்தால் எத்தனை கணக்கு எடுக்கிறான். தலாக் நிகழுமாங்கிறதுல பிரச்சனை இல்லை. இந்த 3ம் சேர்த்து சொல்லப்பட்டால் அது ஒரு தலாக்கா அல்ல 3 தலாக்காங்கிறதுல கடுமையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. பெரும்பான்மையான உலமாக்கள் மதுஹபுடைய எல்லா உலமாக்களும் உள்ள கருத்து இந்த தலாக்க 3 சொல்லப்படுமா இருந்தா 3 தான் கருதப்படும். செஞ்சது பில, ஆனால் தலாக்கு 3மே நடந்துடும் என்ற கருத்தை தான் பெரும்பான்மை உலமாக்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருகின்றது. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலப்பகுதியிலையும் அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சியில் ஆரம்ப காலப்பகுதியிலையும் அவர்கள் 3 தலாக் சொல்லப்படுமா இருந்தால் அது ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. 3 தலாக்கு சொல்லப்பட்ட கான தலாக்கு சலாசு வாஹிதன், அது 3 ஒன்றாகத்தான் காணப்பட்ட ஒன்றாக கருதப்பட்டது ரசூலுல்லாஹி காலப்பகுதியிலையும் அபூபக்கர் சித்திக் தான் ஆட்சி காலப்பகுதியிலையும் அதே போன்று உமர் தான் ஆட்சியில் ஆரம்ப காலப்பகுதியிலும் அப்படி ஒன்றாக காணப்பட்டது. உமர் தான் ஆட்சி காலப்பகுதியில் அவங்க யோசிக்கிறாங்க 3 தலாக்கையும் சொன்னால் ஒன்றாங்கிற வேற சொல்லக்கூடாது. அப்போ இவங்க பயப்படாமல் தைரியமாக தலாக்க 3 சொல்லிக்கொண்டிருக்கிறான் இந்த ஹராமான முறையில். இதுக்கு அவங்க துணி வரதுக்கு காரணம் 3 சொன்னால் 1 தானேங்கிறது. அதனால் அவங்க இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி செஞ்சாங்க. நாங்கள் 3 தலாக்கும் சொன்னால் 3 நடக்கும்னு சொன்னால் தவிரலாம் சில நேரங்களில். அதனால் அவங்க 3 சொன்னால் 3 ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அன்றைய கால போயிலும் சஹாபாக்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இப்படி அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? ஹதீஸ்ல சில அதுக்கு ஆரம் இருக்குன்னு சில சொல்வார்கள். ஏன்னா இந்த கருத்து தான் பின்னால் தொடர்ந்து அப்படி வந்தது. அதுக்கு பின்னால் வந்த ஆக்களை தாபியங்கள் ஒரு ஷாரும் மதுஹபுட 4 அறிஞருடைய கருத்து 3 தலாக்கையும் சொல்லப்படுமா இருந்தால் 3 தான் கணக்கெடுக்கப்படும். இதுக்கு பின்னால் ஹம்பலி மதபில் வந்த முக்கியமான பின்னால் அந்த அறிஞர்கள் தான் எனக்கு தெரியும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். அவங்களோட காலப்பகுதியில் அவங்க பார்த்தாங்க அது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்பைத்து ஒரு சூழ்நிலை அடிப்படையை வைத்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸில் தெளிவான கருத்து ரசூலுல்லாஹி காலப்பகுதியில் 3 சொன்னா ஒன்றுங்கிறது. அபூபக்கர் ஆட்சியில் காலம் அப்படி தான் இருந்திருக்கின்றது. இந்த ஹதீஸ்கள் போனதை அடிப்படையாக வைத்து அவங்க வாழ்ந்த காலப்பகுதியில் 3 தலாக்கையும் சேர்த்து சொல்லப்படுமா இருந்தால் அதை ஒன்றாக கணக்கெடுக்கப்படும் தீர்ப்பை பகிரங்கமாக சொன்னாங்க. அவருடைய பாட்டன் ஒருவர் இருந்தார், அவருக்கும் இப்னு தைமியா தான் சொல்வார்கள். அவர் அந்த கருத்தை ராசிமாக சொல்லி கொண்டிருந்தார். இவர் அந்த கருத்தை பகிரங்கமாக சொன்னார். அப்போ அன்றைய காலப்பகுதியில் அங்கு இருந்த மதபுல கருத்து எல்லாத்தையும் மாற்றமாக
ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை சொன்னதுக்காக இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சிறையில் அடைக்கப்பட்டார். ஏன்னா இப்படி ஒரு 4 மதுபுக்கு மாத்தமான கருத்தை வித்தியாசமாக சொல்லிட்டார் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். ஏன்னா அதுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் ஹம்பலி மதபில் இந்த வந்தவர்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹோட கருத்து ஒரு வலுவான கருத்தாக இருப்பதின் காரணமாக அந்த கருத்தை அமல்படுத்தி பின்னால் வந்த ஹம்பலி மதபில் வந்தாக்கள் இன்றைய காலத்திலும் கூட சவுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் ஒரு தொகையினர்கள் அப்படி 3 தலாக் சொன்னால் ஒன்றன கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்கள். சவுதி அரசாங்கத்தில் இந்த பிரச்சனை கிட்டத்தில் வந்த ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே வந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள்ட்ட ஃபத்வா நிறுவனம் இருக்கின்ற தாருல் இஃப்தா, அதில் பல உலமாக்கள் இருக்கின்றார்கள். நாளைக்கு சுமார் ஒரு 15 பெரிய உலமாக்கள், ஷேக் பின் பாஸ் அப்படி மாதிரி பெரிய உலமாக்கள். அவர்கள் அப்படிப்பட்ட 15 உலமாக்கள் மத்தியில் இப்படி ஒரு இந்த கருத்தை விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ இருந்த பெரும்பான்மையானாக்கள் அவங்கள்ட்ட ஒரு 15 பேர் ஒரு 10 பேர் போன்றவங்க அவங்க அந்த ஹம்பலி மதபுல ஷால் அவங்க இருப்பதுனால அவங்க 3 தலாக்கைன்னு சொன்னால் 3 கணக்கெடுக்கப்படும் என்ற செய்தி அவங்க சொன்னாங்க. 5 உலமாக்கள் கிட்டத்தட்ட அதில் ஷேக் பின் பாஸ் உட்பட 5 பேர் கிட்டத்தட்ட 3 தலாக்கைன்னு சொன்னால் ஒன்றன கருத்தை தான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஃபத்வா வெளியிட்டாங்க. அப்படின்னா எங்களை ஃபத்வா நிறுவனத்தில் 10 உலமாக்கள் இப்படி சொல்கிறாங்க, 5 பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அதோட மாட்டிட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையானாக்களோட தீர்ப்பு நாங்கள் தீர்ப்பாக்கள் அடிப்படையில் அப்படி எடுத்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து இப்போ இருக்கிற நிறைய உலமாக்களும் அப்படி 3 தலாக் சொன்னால் ஒன்றன கருத்து தான் இருக்கின்றார்கள். ஹதீஸோட அறிஞர் பிரபல்யமான அறிஞர் அஹ்மத் ஷாக்கிர் சொல்லக்கூடிய ஒருவர், அவர் மிஸ்ர் பாதிஷே இருக்கக்கூடிய ஒருவர், அவர் இந்த நிக்கால் சட்டமத்தை எழுதினாட நூலையும் இன்று அதாவது ஈஜிப்டில் கூட சிலர் அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பா இது கோர்ட்டில் நிறைய தேவைப்படும். அது 1-3 பிரச்சனை வரும். அது அப்போ அவங்கள்ட்டையும் இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹோட கருத்தை ஒத்து அப்படி 3 சொன்னால் ஒன்றன கருத்தை அவர் சொன்னதான் அதுதான் வலுவான கருத்து என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பொதுவாக நாங்கள் அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் பொதுவாக 3 தலாக்கே முறைமைக்கு சொல்கிறது கூடாது. அது ஹராம்ன்றது நாங்கள் புரிஞ்சலும் அதுக்கு பின்னால் அது நடக்குமா இல்லைங்கிறது தான் அடுத்து எத்தனை நடக்குமா தான் பிரச்சனை. அது எனவே பெரும்பான்மையான உலமாக்கள் இப்படி 3 சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் கருத்துப்படி சில அறிஞர் கருத்து அது 1 தான் நடக்கும் கருத்துன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதோட இந்த முந்தின கருத்தை விட 3 விட 1 கருத்து கொஞ்சம் ஆதாரத்தின் அடிப்படையில் வலுவான கருத்து என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. அடுத்ததாக தலாக்கோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தலாக்கில் மீட் எடுக்க போன சம்பந்தம் இந்த சட்டம் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்ச்சி நாங்கள் சொல்லுவோம். இதுவரை சொல்லப்பட்ட அம்சங்கள் ஏதாவது சந்தேகங்கள் தெளிவுபடுத்தி தான் கேட்டுக்கொள்ளலாம். மீட் எடுத்தால் இதுதான் முடிஞ்சாச்சு. இப்போ மனைவி இல்லை தலாக் சொல்லப்பட்டன்றதுனால தான் நான் இதா ஆகிக்கிறேன். இதாக்கிது முக்கியமான காரணங்கள் உண்டுனாண்டா அவள் 3 துப்புரம் இதா இருக்கணும். அது இருக்கிறது காரணம் தன்னோட கற்பப்பைய இல்லை சுத்தமாக அதில் சுத்த நிலை அறிந்து இப்போ 1 மில்லியன்றதை உறுதிப்படுத்திக்கொண்டு அடுத்த மன வாழ்க்கையே போகிறது. அப்போ இதான் இல்லைன்றதா நான் தலாக் சொல்லத்தில் இன்னொருத்தர வந்து அடுத்த நிமிஷம் முடிச்சு கொள்வாரா இருந்தா சில நேரம் வயிற்றில் கற்பங்கள் இருக்கலாம். அப்போ அது யாண்ட பிள்ளைன்னு பிரச்சனை வரும். ஏன்னா அதெல்லாத்தையும் தவிர்க்கத்தான் இதான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ 1 துப்புரவு 3 துப்புரவுகள் உறுதிப்படுத்தினது பின்னால்தான் நான் அடுத்த வாக்கே போவோம். அது அப்போ அவள் முக்கியமாக இந்த இதாக்கி முக்கியமான காரணங்கள் ஒன்று தன்னை இன்னொரு கணக்கு தயார்படுத்துகிறாள். அவளோட கற்பத்தில் ஒன்றும் இல்லை, பிள்ளை யாரும் ஒன்றும் இல்லை. எனவே இன்னொருத்தரோட இணைந்ததுனால நசபுல குடும்பம் அந்த யாட பிள்ளைன்னு பிரச்சனை வராது என்றதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டித்தான் அப்படி ஒரு இதாக முக்கியமாக வைக்கப்பட்டு தலாக்கில் வாங்க. இப்போ அதனால் அது இன்னொருத்தர முடிப்பதற்காக அந்த இதாக தேவை வருது. இப்போ இவர் தலாக் சொல்லி போட்டு இப்போ இவர் தான் இருக்க போகிறாரு. வந்து அப்போ இவர் தான் அந்த பெண்ணோட இணைய போகிறாரு. வந்து அதனால் அப்போ அந்த இதாண்டு தேவையில்லை. இப்போ அது ஏன்னா அப்போ ஏற்கனவே ஒரு பிள்ளை இருந்தாலும் கூட இவரை திருப்பி இணைந்தாலும் இப்போ வேறு தான் அந்த பிள்ளைக்கிறாங்க. அதனால் வேறொரு ஆளுக்கான எங்கள் பிரச்சனை வராது. வந்து அதனால் அப்படி இதால காலப்போதில் மீட் எடுப்பாராக இருந்தால் இதா அதோட முடிவடைஞ்சது. பழையபடி மனைவி ஆகிட்டேன். இப்போ தலாக் சொல்லப்பட்ட போக முடியலவா. அப்போ இதா கேன்சல் முடிஞ்சிடும். அவர் தொடர்ந்து வாழ்வாருவாங்க. அப்போ இதா வச்சுக்கிறவங்க வந்து இன்னொரு ஆளுக்கு ஹலால் ஆகிறதுக்காக வேண்டி. அப்போ இதா முடியாமல் இன்னொருத்தருக்கு ஹலால் ஆகாது. அப்போ இன்னொரு ஆளுக்கு ஹலால் ஆகத்தான் இதா அங்கே தேவைவாங்க. எனவே இவருக்கு இப்போ திருப்பி அவரை மீட் எடுப்பதா இருந்ததுன்னா இதா அவரை முடிஞ்சிருவாங்க. பெண் அத்தன் நான் ஹுல்லான முறை சொன்னோம். அது
பெண்ணுக்கு அடிப்படையில் வந்து தலாக் சொல்லக்கூடிய உரிமை இல்லை வந்து. தலாக் என்பது வந்து கணவன் உரிமை வந்து. அப்போ பெண்ணுக்கு வாழ்றது இயலாத ஒரு இக்கட்டான சூழல் வருமா இருந்தா அதுக்கு தான் நாங்கள் கணவன்கிட்ட ஹுல்னு சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி கேட்கலாம் வந்து. அவளுக்கு தலாக் சொல்கிறது இயலாது, ஏன்னா அவள் ஹுல் கோரணும் அது. நான் உங்களுக்கு ஏதாவது மகரை திருப்பி தரேன், இல்லை வேறு ஏதாவது தரேன், தலாக் சொல்லி போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு அவர் உடம்பட்டு தலாக் சொன்னால் பெண்ணுக்கு அவர் வீடுதெல்லாம் கிடைக்குமா அது. பெண்ணாக தலாக் சொல்கிறது அவங்க மார்க்கத்தை இடமென்று இல்லை வந்து. எது எனக்கு சரியா விளங்கிய கொஞ்சம் முன் வந்து கேட்டானல்ல. கட்டி தருவேன்னு சொல்றது வேற, உங்களுக்கு இப்போ முடிச்சு தந்து விட்டேன்னு சொல்ற வேற. அது புறவு முடிக்கிறேன்னு சொல்ற அவர் வாக்கும், அதை பற்றி அது பிரச்சனை அது. இப்போ நான் நிக்கான மஜிஸ் எங்களுக்கு தெரியுமா அது. கல்யாணம் முடிச்சு வைக்கிற நேரத்தில் பொறுப்புதாரியோ அல்லது ஹத்தீபான செய்வார், மாப்பிள்ளைய கையை பிடிச்சி உங்களுக்கு இன்னால முடி தந்து விட்டேன் ஈஜாபுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு அது. அதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். அது அப்படி வார்த்தையில் பரஹாசத்தையும் சொல்கிறது இயலாது. உங்களுக்கு பிறகு இவளை தான் முடி தர வைக்கிறேங்கன்னா அது வேறு. அது ஒரு ஜோக்கு சொல்லலாம், அல்ல போகிற வாக்கு சொல்லப்பட போகிற மாறினா அது நிக்காக கல்யாணமாக போகிறல்லோ அது. ஏன்னா நீ வளர்ந்தா எனக்கு இவளை தான் முடித்தாரன்னு சொன்னதுனால அது திருமணமாகாது. ஏன்னா அது சொல்கிற ஒரு வாக்கு வந்து அதில் ஒரு தமாஷை கூட அதில் வரலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து நாங்கள் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறது. ஏன் இந்த மகள் உனக்கு முடி தந்துட்டேன் என்று சொன்னாருன்னா அதில் விளையாட்டு இல்லை வந்து தேவையில்லை அது. அப்படி பருவம் அடையாத பிள்ளையாக இருந்தால் அது நிக்காக முடிச்சு வைக்குது, நிபந்தனை இருக்குது, அந்த அடிப்படை வந்தால் சரி வரும். பருவம் அடையாத ஒரு சின்ன பிள்ளைக்கு அவரை கபூல் பண்ணதுக்கு இயலாது. அவருக்கு நல்லா உள்ள தெரியும், ஏன்னா அவர்கிட்ட பொறுப்புதாரி தான் கபூல் பண்ணணும் அது. அடுத்த விஷயம் சொல்லுவாங்க.